Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நல்லா ஒரு ராலி கொடுத்துச்சு. நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம். ஸோ அது எப்படி என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னோடய வியூ அந்த மார்க்கெட், இது டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுச்சு, விச் இஸ் ரியலி குட். நாளைக்கு ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பிகாஸ் இவ்வளோ பெரிய ராலிக்கு அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் வரும். அதாவது மார்க்கெட் இந்த லெவலில் வந்து இங்கே ஹவர் பண்ணி அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரிக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் எங்கே என்ட்ரி பண்ணுவேன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து 22,190க்கு மேலே, அதாவது 22,190க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். பிகாஸ் மார்க்கெட் மேலே போகும்போது அப் சைட் மட்டும் பார்க்கலாம், எதுக்கு டவுன் சைட் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நமக்கு கரெக்டாக 10 o'clock டைமில் எனக்கு டேக் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதாவது நான் இங்கே என்ட்ரி பண்ண 1:6 ட்ரேட் கொடுத்துச்சு, விச் இஸ் ரியலி குட். I was very happy about the trade. நாளைக்கு ஒரு வேளை இப்போ நான் வந்து 1:1 இருக்கேன். அதாச்சும் ஆஃப்டர்நூன் நான் ஒரு ட்ரேடிங் என்ட்ரி பண்ணேன், ரீஎன்ட்ரி நான் இங்கே பண்ணேன். என்ட்ரி பண்ண உடனே இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திருப்பி நான் ரீஎன்ட்ரி பண்ணியிருக்கேன், அதாச்சும் இங்கே ரீஎன்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் இப்படி இருக்குது, அதாச்சும் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட் எங்கே இருக்குன்னா 47,230 நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் இந்த ட்ரேட். ஓகே, எங்கே ஆட் பண்ணுவேன் அப்படின்னா 47,310க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி டார்கெட் 47,800 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயிலோட டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா டோஜிஸ் கொடுத்துட்டே இருக்குது, சின்ன சின்ன டோஜிஸ் அதாவது சைடுவே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம கீ லெவல்ஸ். ஓகே, இந்த ரெட் லைன் ரெண்டுமே வந்து நம்ம கீ லெவல்ஸ். இந்த கீ லெவல்ஸை அப் சைட் இல்லாட்டி டவுன் சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இப்போ பேசிக்கலாக பார்த்தா எனக்கு நம்ம கீ லெவலுக்கு மேலே, அதாச்சும் $78.50 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு எனக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு. ஸோ ஜஸ்ட் அ மினிட். கோல்டு எனக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். அதாவது நீங்கள் எங்கேயோ செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, விச் இஸ் ஃபைன். இப்போ நான் வந்து மிடில் இருக்குது, அதனால் இங்கே எங்கேயுமே நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு லைக் பண்ண மாட்டேன். இது ஒரு கரெக்டான டேரக்ஷனுக்கு போட்டும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பட் 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, 4 hour டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டில் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டில் இருக்குது, ஆனால் 4 hour டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணும். இங்கே ரொம்ப கன்ஃபியூசிங்கான சினாரியோ. ஓகே, இங்கே கீழே கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட நம்ம சப்போர்ட்டில் வாங்கலாம். பட் இல்லை, எப்படி மார்க்கெட் ரியாக்ட் இங்கே இமீடியட்டாக போயிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அந்த ஒரே ரீசனால தான் நான் இங்கே பை பண்ணுறதுக்கு விரும்பலை. ஒரு வேளை 2045க்கு மேலே போக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி 5 to 6 ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. 6. ஓகே, 6 stocks are there for swing trading. First is ACI. ACI இது ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம், ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம். மோஸ்ட் ப்ராப்ளி நான் ஒரு சின்ன ஒரு ரெட் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், என்ட்ரியும் நல்ல ப்ரைஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரி பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 701 700 rupees நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ACI. நெக்ஸ்ட் இஸ் E-Mudra. திஸ் இஸ் கவர்மெண்ட்ஸ் திங், விச் இஸ் ரியலி குட். ஸோ இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துருக்கு. நாளைக்கு எனக்கு ஒரு வேளை 560 540 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலுமே நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி 525 என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் JSW Infra. JSW Infra ஒரு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, பிகாஸ் இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா பொட்டென்ஷியல் இருக்குது போகிறதுக்கு மேலே. 245 rupeesலேருந்து 240 rupeesக்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி 237 ஸ்டாப் லாஸ் இருக்கும், இல்லை 235 ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் Dixon Technologies. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக். இது நிறைய டைம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல ரெட் கேண்டில், இது ஒரு நல்ல ப்ரைஸ் பை பண்ணுறக்கு. இங்கேருந்து நமக்கு நாளைக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு 6,738 6,900க்கு மேலே இந்த ப்ரைஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 6,520 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபேர்கேம் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேம். ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட், சைட் வேஸ் கிடையாது, இது ஒரு ஸ்குவீசிங், அதாச்சும் இது ஒரு ஃப்ளாக், அதாச்சும் இது ஒரு வெஜ் பேட்டர்ன். இந்த வெஜ் பேட்டர்னு அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 1390 1477 இந்த ப்ரைஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1338 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அவனை டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் இதில்
ஒரு சின்ன ரெட் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று இல்லை 2 ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வந்ததுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 98 rupees இருக்கும். ஓகே, ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறனால ஸ்டாப் லாஸஸ் 10% மேலே போச்சுன்னா கூட டோட்டலி ஃபைன், இட்ஸ் நத்திங் ராங். ஆனால் நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்விங்க்கு கீழே இருந்தால் போதும். இதில் டேக் ப்ராஃபிட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்துட்டு 133 வைக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.